ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட்டாக ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். காலிஃப்ளவரை இந்த அளவுக்கு பெரிய பீஸாக அரிஞ்சிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கோ. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டு கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப்பு கடலை மாவு, அரை கப்பு அரிசி மாவு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், நம்ம அரைச்சி வச்ச விழுது, அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச காலிஃப்ளவரை இதில் சேர்த்து ஃபஸ்ட்டு மாவில் போட்டு நல்லா பெரட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ட்ரையாக பெரட்டிட்டு அப்புறமா லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம பொரிச்செடுக்கிற அளவுக்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு. அப்புறம் ரச சாதம், சாம்பார் சாதத்துக்குமே கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவரை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.